இந்த போதைப் பொருள் என்பது புழக்கம் என்பது நேற்றுக்கோ முந்தானாலும் தொடங்கிய பழக்கம். கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக நடந்துட்டு 2 ஆண்டுகளாக இதை யார் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் விடுறாங்கன்றது கணிக்க முடியாம இந்த உளவுத்துறை இருக்கா? அவர் தயாரித்த படங்களை அந்த நிறுவனம் வாங்கி வெளியிட்டு இருக்கு. இது எல்லாமே நடந்திருக்கு. அப்போ இவர் யாரு, சாதிக்கலி யாருன்றது இவங்களுக்கு தெரியாதா? அந்த தனியாருக்கான துறைமுகத்தில் என்ன நடக்குதுன்றதை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. அப்படியும் அங்கே கண்காணிக்கப்பட்டு அந்த 3000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் அங்கே பிடிபட்டது. பிடிபட்ட அந்த போதைப் பொருள் எங்க? அண்ணாமலை என்ற ஆட்டுக்குட்டி கிட்ட அந்த அதிகார திமிர் இருக்கு. அந்த அண்ணாமலை எங்களுக்கு 2 முறை எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தான். அவர் ஒரு ஐபிஎஸ் ஒரு கிரிமினலா மாறுறான்னாக்கா அவன் உலகத்திலே சிறந்த கிரிமினலா இருப்பான். அப்ப உலகத்தில் சிறந்த கிரிமினல் இன்னைக்கு அண்ணாமலை தான். அந்த கட்சி கர்நாடகத்தில் உள்ள ஒரு தேர்தலில் எரிகாற்று உரல் சின்னத்தில் நின்று வெறும் 72 வாக்கு வாங்கியிருக்கு. சின்னம் கேட்கவே இல்லை, அவங்களா கொடுத்தாங்கன்றாரு. பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த ஒருவர் அதுல இருந்து போய் தனியார் கட்சி தொடங்குறாரு. அந்த தொடங்கி உடனே அவருக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படுது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லிட்டு விவசாயிக்காரங்க சின்னம் சொல்லி எல்லாருக்கும் உலக அறிந்த விஷயம். இப்படி இருக்கையில் தேர்தல் வரப்போகுது என்பது எல்லாருக்கும் அறிந்தது. இந்த சூழ்நிலையில கரெக்டா போய் அந்த டேட்ல போய் ரினியூவல் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு சார்? உலகெங்கும் இருக்கும் போஸ் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் திரு அன்பு தெல்லர்ஸ் அவர்கள். இவர் நாம் தமிழர் கட்சியில தொழில் பிரிவில் இருக்காரு. ஐயாவுடன் இன்று நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் பற்றி சில கேள்விகளும் பதில்களும். சார், துவக்கத்திலேயே நீங்க கடந்த 4 நாட்களாக பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம தொலைக்காட்சியிலையும் சரி, ஊடகங்கள்லையும் சரி, நிறைய விஷயங்கள். முக்கியமாக ஜாஃபர் சாதிக் அவரை பற்றின பேச்சு தான் ரீசெண்ட் டேஸாக ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது மிகப்பெரிய கொடுஞ்செயல் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஜாஃபர் சாதிக்கு ஏற்கனவே அந்த பர்மா பஜார் கடைகளில் இந்த வெளிநாட்டு பொருட்கள், கடத்தி வரப்படுகின்ற வெளிநாட்டு பொருட்களை வாங்கி விற்கிற ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அது திரும்ப அவர் இந்த போதைப் பொருள் வணிகத்தில் போய் இன்றைக்கி அவர் ஒரு சர்வதேசிய மாஃபியாவாக அதில் மாறி இருக்கார் என்பது வெளிப்படையாக தெரியுது. எல்லோரும் ஆளும் வர்க்கத்தை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அவர் செயல்பட்டுருக்காரு. இது இன்றைக்கு ஆளும் வர்க்கமாக இருக்கின்ற அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகருடைய பணம் தான் அதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற வரைக்கும் தகவல்கள் இன்னைக்கு வருது. உண்மைக்கு புறமான தகவல் சொல்லுவாங்க. எந்த திருடன் தன்னை திருடன் என்று ஒத்துக்குவோம்? எந்த திருடன் தனக்கு இது இப்போக்கு இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் அவருக்கு நமக்கு அவரை பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இவர் ஒருத்தர் இறந்து போனார்ல, அந்த ராஜா, அந்த ஸ்பெக்ட்ரம் கொலை வழக்கில் அவருடைய நண்பராக இந்த சாதிக் பாட்சா, அது போன்ற நிலைமை இன்றைக்கு இவருக்கு வரலாமோன்ற ஒரு அச்சம் கூட நமக்கு எழுது. இன்னைக்கு அங்கேயும் போனாதபடி நீக்கமர நிறைந்திருக்கு. இன்றைக்கு அந்த போதைப் பொருள் தமிழர் கலாச்சாரம் நீக்கமர நிறைந்திருக்கு. இது ஒரு சமூகத்தை ஒரு புரட்சி பாதையிலிருந்து மாற்றுகின்ற ஒரு செயல். எப்பொழுதுமே அந்த இளைஞர்களை போதையிலேயே வச்சிருந்தோம்னாக்கா இப்போ இவர்கள் இந்த ஆளும் வர்க்கம் செய்கின்ற அந்த தவறுகள் பற்றி சிந்திக்கக்கூடிய எண்ணம் கூட அந்த இளைஞர்களுக்கு வராது. அதற்காகவும் இவர்களுடைய வருவாயை இவர்களுக்கு என்ன பணத்துக்கு என்ன குறைவா, ஆளுங்கட்சிக்குன்னா பணத்துக்கு என்ன குறைவா, வருமானத்துக்கு குறைவா? இன்றைக்கு மஞ்சள் பையோடு அந்த குடும்பம் இன்னைக்கு ஆசியாவில் 6வது பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கு. இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு மீண்டும் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு வெறியில இந்த கேவலமான இந்த போதைப் பொருளை இளைஞர்கள் மத்தியில் திணிக்கிறது ரொம்ப கேடுகட்ட செயல். இடைமறித்து பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தலைமை ஏற்றுக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. 2வது, இதுக்கு போய் தலைமை சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த தலைமை அந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தலைமை மாதிரி தெரியலீங்களே. இல்லை, நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக நான் கேட்குறேன். அவர் சாதிக்கலி எங்கெங்கே புகைப்படம் எடுத்திருக்காரு, யாரோட பழகியிருக்காரு, அந்த கட்சியில் அவருக்கு என்ன உயர் பதவி எப்படி கொடுத்தாங்க, அந்த கட்சியில் ஒரு பதவி அவருக்கு பொறுப்பு கொடுத்து அவர் செயல்பட்டிருக்கிறாருன்ற வரைக்கும் வருது. அப்போ இவர்களுடைய உளவுத்துறை அவர் என்ன தொழில் செய்கிறார் என்பதை கணிச்சு அவங்களுக்கு சொல்லலையா?
அப்போ அவங்களுடைய உளவுத்துறை இன்னைக்கு அவ்வளோ பலவீனமாக இருக்கான்னு தான் என்னோட கேள்வி. இல்லை, அந்த ஒரு பாயிண்ட் நான் ஏற்றுக்கிறேன் சார். உளவுத்துறை பலவீனமாக இருக்குன்றது அடிப்படை உண்மையாக தெரியுது. ஏன்னா சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஹேண்டிகேப்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் போயிட்டு ஹேண்டிகேப் கோட்டால கிரிக்கெட்டில் வந்து வின் பண்ணிட்டு வந்தார். ஒரு கப்பை கொண்டு வந்து முதல்வர்கிட்ட காமிச்சார். அவருடைய மகனான திரு உதயநிதி அவர்கள்கிட்டே காமிச்சிருக்காரு. இது உளவுத்துறையோட வீக்னஸால தான் இவ்வளோ தூரம். ஏன்னா ஒரு ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. முதல்வரை போய் யாருமே தனி மனிதன் ஒரு குடிமகன் போய் பார்த்துட முடியாது. அவ்வளோ ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ இது இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியரால தான் இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு. அதே மாதிரி இதுலயும் ஃபெயிலியர் நடந்திருக்குன்னு சொல்லி நம்மளால அது வந்து ஒரு வாரத்துக்குள்ளாக குறுகிய நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு போன வாரம் நடந்த ஒரு விளையாட்டு போட்டி, அதில் நான் வந்து கலந்துக்கிட்டேன். இந்த பரிசு பெற்றேன்னு அவர் வந்து இங்கே முதல்வர்கிட்ட அந்த பரிசு கோப்பையை காட்டி அவரோட படம் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் அந்த படம் எடுத்துக்கிட்டு போன ஒருத்தர் வந்து அந்த போக்குவரத்து துறையில் போய் ஒரு தகராறு பண்ணது. நான் வந்து விளையாட்டு வீரன் வெற்றி பெற்று வந்திருக்கிறேன், எனக்கு வந்து உரிய இடம் கொடுக்கல, தகராறு பண்ண, இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான். பாஸ்போர்ட்டே கிடையாது, அப்போதான் தெரிஞ்சு அது இவர்களுடைய பலவீனம். அது குறுகிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இந்த போதைப் பொருள் என்பது புழக்கம் என்பது நேற்றுக்கோ முந்தா நாளும் தொடங்கிய பழக்கம். இது இந்த இவர்கள் இந்த விநியோகிக்கிற இந்த போதைப் பொருளை இந்த இளைஞர்களிடம் விநியோகிக்கின்ற இந்த வேலை வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக நடந்துட்டு, 2 ஆண்டுகளாக இதை யார் வந்து மக்கள் மத்தியில் புழக்கத்தில் விடுறாங்கன்றது கணிக்க முடியாம இந்த உளவுத்துறை இருக்கா அப்படின்பது நம்மளுடைய கேள்வி. அப்போ இவர்கள் வந்து திட்டமிட்டு இவர்களுடைய அனுமதியோடு காவல்துறை உயர் அதிகாரி அவருடன் படம் எடுத்துருக்காரு. இன்றைக்கு நாளைக்கு முதலமைச்சராக ஆக போகிற ஒருத்தர் வந்து அவரோட படம் எடுத்துரு, இன்றைய முதலமைச்சரும் அவரோட படம் எடுத்துட்டு இருக்காரு, பொது நிகழ்ச்சிகளை கலந்துட்டு இருக்காங்க. அவர் தயாரித்த படங்களை அந்த நிறுவனம் வாங்கி வெளியிட்டு இருக்கு. இது எல்லாமே நடந்திருக்கு. அப்போ இவர் யாரு சாதிக்கலி யாருன்றது இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பாதாள முறை பாய்ந்ததால் இவ்வாறு நடந்தது என்று உறுதியாக பணம் பாதாள முறை பண்ணது முதலீடே அவர் சாதிக்கலி அவர்களுக்கு வந்து அவர் இந்த போதைப் பொருள் வியாபாரம் செய்வதற்கான முதலீடே அவர்களிடம் இருந்து வந்ததா இன்றைக்கு ஊடகங்கள் சொல்லுது, ஊடகவியலாளர் சொல்றாங்க. இல்லை சார், ஒரு மனுஷனோட ஒரு பக்கம் மட்டும்தான் வந்து மேலிடம் பார்ப்போம், மறுபக்கத்தை வந்து பார்க்க தவறி போயிடுச்சுன்னு உயர்த்துக்க முடியுது. ஆனால் இந்த ஜாஃபர் சாதிக்கானவர் தான் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிருக்காருன்றது தலைமைக்கு போய் சேர்ந்துருக்கலாம இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா நல்முகத்தை மட்டும் காட்டி எல்லாரும் ஏமாத்திருக்கலாம். சாதாரண ஒரு ஊடகவியலாளர்கள் நீங்களோ இல்லை சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய எனக்கோ அது தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஆளும் வர்க்கம் எல்லா படைப்பிரிவுகளையும் தன்னுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு அதிகார வர்க்கத்துக்கு இது எப்படி தெரியாமல் இருக்கும் நீங்க நம்புறீங்க? சொல்லுங்க. இது கேள்விக்குறியான விஷயம் தான் சார், அதில் மாற்று கருத்துல. ஆனால் எந்த தலைமையும் இந்த மாதிரி விஷயம் எந்த தலைமையில சரி, தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி போதைப் பொருள் விஷயத்துக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதுல வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு வந்து 108 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் ராமேஸ்வரத்தில் கைது. அப்போ அந்த போதைப் பொருள் 108 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி நுழைந்தது, எப்படி ராமேஸ்வரம் கிழக்கு போனது, அது சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது பேரல் மூலமாக கப்பல் மூலமாக வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு மூலமாக இன்னைக்கு வந்து ஆந்திராவில் உள்ள அதானி ஏர்போர்ட் ஒன்று இருக்கு. ஆந்திராவில் 3000 கோடிக்கான போதைப் பொருள் அங்கே வந்து இறங்குச்சு. 3000 கோடிக்கான. அப்போ அதானி ஏர்போர்ட்ன்றது ஒரு தனியாருக்கான துறைமுகம். அந்த தனியாருக்கான துறைமுகத்தில் என்ன நடக்குதுன்றதை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. அப்படியும் அங்கே கண்காணிக்கப்பட்டு அந்த 3000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் அங்கே பிடிபட்டது. பிடிபட்ட அந்த போதைப் பொருள் எங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆணையும் பெண்ணையும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரை தான் கைது பண்ணி. அவர்களுக்கு என்ன தண்டனை, இதுக்கு பின்புலமாக அவர்களுக்கு பின்புலமாக யார் இருந்தா எந்த ஒரு தகவலும் வரல. இது மத்திய அரசினுடைய குறைபாடு. அதானிக்கு இன்றைக்கு யார் வந்து பக்கபலமா இருக்கா, வலதுகரமா இருக்கா? இந்த நாட்டினுடைய பிரதமர் தான் வலதுகரமா இருக்காரு. அதானியை வளர்ப்பதில் முதன்மையான ஊக்கியா வந்து பிரதமர் தான் இருக்காரு. இப்ப அவருக்கும் அதுல பங்கு இருக்கு. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் வந்து க்ளோஸா இருக்காங்கன்றதுக்காக ஒரு பிரதமருக்கு இதுல பங்கு இருக்குன்னு ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் ஒரு க்ளோஸா இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ன்றது இந்த கார்பரேட் நிறுவனங்களை, இந்தியாவில் உள்ள கார்பரேட் நிறுவனங்கள், அதானி அம்பானி போன்ற அந்த கார்பரேட் நிறுவனங்களை காப்பாற்றுகின்ற ஒரு இடத்துல தான் இந்த இது இருக்கு. ஒன்று சொல்லுங்க, 3000 கோடி அதானிக்கு வந்து கடன், அவர் வாங்கிய கடன் வந்து 30,000 கோடி. 30,000 கோடிக்கான அந்த கடனை நாங்கள் ஏலம் எடுக்கிறோம், அவருடைய நிறுவனத்தை ஏலம் எடுக்கிறோம்ன்ற பேரில் ஏலம் விட்டு வெறும் 5,000 கோடி ரூபாய்க்கு அது ஏலம் எடுக்கப்பட்டிருக்கு.
அதை எடுத்ததும் அம்பானியோட நிறுவனம் தான். அப்போ 25,000 கோடி மக்களுடைய வரிப்பணம், மக்கள்கிட்ட அன்றாட உழைக்கும் மக்கள்கிட்ட வருவாயை பிடுங்கி அதை கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வேலையை தான் இந்த மோடி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல சார், இதுலதான் நம்ம கொஞ்சம் வேறுபட வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு பேங்கிங் ப்ராசஸ்ன்றது வேற, அரசாங்கம் நடத்துவது என்பது வேற. அரசாங்கம் நடத்துவது அரசு இயந்திரத்தை கண்ட்ரோல் பண்ணி, அரசியல் இயந்திரத்தை கண்ட்ரோல் பண்ணி நடத்துறது தான் பிரதமரும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அரசு இயந்திரத்தோட ஒரு சின்ன ஒரு பகுதி. அந்த பகுதியில என்னென்ன மாதிரி லோன் சிஸ்டம் அந்த பகுதிக்கான ஒரு கவர்னர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கண்ட்ரோல் எடுத்து பண்ணிடுவார். அந்த கவர்னர் ரெகுலரா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. நீங்க ஒரு ஊடகவியலாளரா இந்த இந்தியாவில் நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை, சித்து விளையாட்டுகளை எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று பேங்கிங் என்றது யாருக்கிட்ட இருக்கு, எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? பாரத பிரதமர் இருக்காரு. எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய இடத்துல தேர்தல் இது வெளியிட்டாங்கல்ல, தேர்தல் அந்த கூப்பன் வெளியிட்டாங்கல்ல, தேர்தல் நிதிக்கான அதுக்கான இன்றைக்கு எவ்வளவு வந்தது என்றது அந்த ரிசர்வ் பேங்க்ல கேட்குறாங்க. ஒட்டுமொத்தமாக கணினிமயமாக்கப்பட்ட அந்த ரிசர்வ் பேங்க்ல ஒரு பொத்தானை சுடிக்கினால் அடுத்த நிமிடம் எல்லா தகவலும் வரும். கண்டிப்பாக 6 மாதங்களாக தகவல் கொடுக்காம அவங்க இழுத்தடிக்கிறாங்க. இங்க ஃப்ராட் நடக்குதா இல்லையா? கரெக்ட் சார். இத்தனை நாள் இல்லாம இப்ப தேர்தல் வருதுன்றதுக்காக இந்த எலக்ட்ரல் பாண்டை பத்தி பேசக்கூடிய அந்த பர்டிகுலர் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தனை நாள் வாயவே திறக்கலையே, அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஆர்டிஐ போட்டா உங்களுக்கு யார் நினைச்சாலும் ஆர்டிஐ போட்டா எடுக்க முடியுமே. ஆர்டிஐ போட்டாலும் கூட அந்த ஆர்டிஐக்கான தகவல்களை கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க தானே இருக்கிறாங்க. ஏன் அவகாசம் கேட்கறாங்க? 6 மாசம் அவகாசம், 6 மாசமா கொடுக்கலையே. ஆர்டிஐ கொடுத்து ஆர்டிஐல தகவல் வந்திருந்தா இது வெளிச்சத்துக்கு வந்திருக்காது. கரெக்ட். இந்த மாதிரி வரலன்னு நம்ம திருப்பி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக முடியுமே, சாத்தியக்கூறுகள் இருக்கு, போயிட்டு தானே இருக்காங்க. இமிடியேட் வழக்கா எடுத்து நீதிமன்றம் இன்னைக்கு அந்த எலெக்ஷன் பாண்டு பற்றியான முழு தகவலும் வெளியிடணும்னு இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா? கண்டிப்பா சொல்லியிருக்குல்ல. அப்ப நீதிமன்றம் யாரோ ஒருத்தவங்க போனதுன்ற அவசியத்தினால தானே அது சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு இது ஒரு மோசடியான அரசு இங்க நடக்குது என்பதுல வெட்ட வெளிச்சம். இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவைகள் என்பது போது இந்த அரசு, மோடி அரசு ஏழை மக்களிடமிருந்து, உழைக்கும் மக்களிடமிருந்து வருவாயை சுரண்டி பிடுங்கி அதை கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு புரோக்கர் வேலையை தான் செய்துட்டு இருக்கு. அப்படி இல்லை சார், ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி ஆகணும் சார். பேலன்ஸ் பண்ணும்போது ஏன்னா இப்போ திடீர்னு அம்பானி கம்பெனியோ இல்லை அதானி கம்பெனியோ ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டா இந்தியாவில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளைஞர்களும் வேலையில்லாமல் நடத்த வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதன் ஒரு காரணத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். இன்னொன்று சார், ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான். இதே நாம் தமிழர் கட்சியானது பாஜகவுக்கு மும்பையில் ஆதரவாக பிரச்சாரம் செய்த காலமும் உண்டு. இப்போது திடீரென்று சின்னம் ஒதுக்கப்படாதால் ஒரு வெறுப்புணர்ச்சி வருகிறதோ என்ற ஒரு கேள்வியும் சமூக ஊடகங்கள் பரவி கொண்டிருக்கிறது. பொதுவாக நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இதுதான் அடிப்படை கொள்கை. இந்த அடிப்படை கொள்கையின் வகையில தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு எப்படி நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோமோ அதுபோல தமிழ்நாடை தாண்டி உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் குரல் கொடுக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ மும்பையில ஒரு அரசியல்ல உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலையில ஒரு தமிழன் இருக்கிறான். அந்த தமிழனையும் முன்னேற்ற வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. அந்த வகையில கேப்டன் ராஜ் என்கின்ற அந்த அந்த சட்டமன்ற முதல்ல உள்ளாட்சி தேர்தலில் நின்னாரு. உள்ளாட்சி தேர்தலில் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் அண்ணன் சொன்னா வாக்கு கிடைக்கும், நான் வெற்றி பெறுவேன். ஒரு புதுக்கோட்டை தமிழர் இருந்தால், புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு தமிழர் அவர். அப்போ நான் வெற்றி பெறுவேன் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் ஒரு தமிழன் முன்னேற வேண்டும், தமிழன் அரசியலில் கோல வச்ச வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணன் போய் உள்ளாட்சி தேர்தலில் கலந்து பேசினாரு. அவருக்கு அதுவும் எங்களுடைய மேடை, பாரதிய ஜனதா கட்சி போட்ட மேடை இல்லை, மும்பையில் வாழ்கின்ற நாம் தமிழ் கட்சியை சார்ந்த தம்பிகள் போட்ட மேடையில் ஏறி பேசினாரு. அவர் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார். அதே போன்ற அண்ணன் மீண்டும் வந்தீங்கன்னா நான் சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற முடியும் அங்க கேட்டுக்கிட்டது மராட்டிய மாநிலத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியும் கேட்டுக்குச்சு. ஒரு தமிழர் இங்க அரசியல்ல மேலோங்கி வந்தார் என்றால் அது இங்க உள்ள தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கும் போது அந்த கோரிக்கையை தட்ட முடியல. அப்போ ஒரு தமிழர் வெல்லணும், ஒரு தமிழர் அரசியல்ல மேல வரணும்,
என்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போய் வேலை செஞ்சோமே தவிர பாரதிய ஜனதா கட்சி வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் போய் நாங்கள் வேலை செய்யல. ஆனால் அந்த உறுப்பினர் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இருக்கட்டுமே என்ற நான் ஒரு தமிழன் எந்த இடத்துல வேணாலும் நான் பாவேந்தர் சொன்ன மாதிரி தான், எங்கு பிறப்பினும் அயலான் அயலானே, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே, அந்த கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்கு பிறப்பினும் எங்கே இருந்தாலும் தமிழன் தமிழனாக இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். அந்த வகையில் நாங்கள் போய் வேலை செஞ்சோமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் வேலை செய்யலை. நாங்கள் எங்களுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது காங்கிரஸ் கட்சி தமிழினத்துக்கு எதிரான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்துக்கே எதிரான கட்சி என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதில் எங்களுக்கு சமரசமே கிடையாது. சரி சார், இப்போ இன்னொரு விஷயம், கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு சின்னம் அலாட் பண்ணாததுனால சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ எந்த லெவலில் இருக்கு சார் அந்த பிரச்சனை? இல்லை, சின்னம் அதான் இந்த அதிகாரம் மிக வலிமையானது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அதிகார திமிர் அவர்களிடம் இருக்கு, அதிகார கொழுப்பு அவர்களிடம் இருக்கு. அவர்களிடம் என்று புத்தகம் பொதுவாக சொல்ல அண்ணாமலையிடம் இருக்கு. அண்ணாமலை என்ற ஆட்டுக்குட்டி கிட்ட அந்த அதிகார திமிர் இருக்கு. அந்த அண்ணாமலை எங்களுக்கு 2 முறை எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். அவர் ஒரு முறை சொன்னார் 2024 நாம் தமிழ் கட்சி இருக்குமா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு அடுத்தது சென்ற மாதம் ஒரு செவியில சொல்லும்போது அவர் முதல்ல அவர் கட்சியை காப்பாற்றிக்கொள்ள சொல்லுங்க அப்படின்னாரு. அப்போ இது அவர் சொன்னதுனாலையும் அவரால் தான் இது நடந்திருக்கு. என்னங்க, தேர்தல் சின்னம் ஒரு கட்சி 2022 தான் பதிவு செய்யப்படுது. ஒரு கட்சி 2022, அந்த கட்சி கர்நாடகத்தில் உள்ள ஒரு தேர்தலில் எரிகாற்று உரல் சின்னத்தில் நின்று வெறும் 72 வாக்கு வாங்கியிருக்கு. 72 வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு அந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட் திறக்கப்படுறது 6 மாசத்துக்கு முன்னாடி தான் திறக்கப்படும். தேர்தல் வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் திறக்கப்படும். அப்ப திறந்த உடனேயே அவர் கேட்காமலே அவர் சொல்லி பேட்டியில உங்களுக்கு மக்கள் ஊடகத்துல வந்திருக்க, நான் சின்ன கேட்கவே இல்லை, அவங்களா கொடுத்தாங்கன்றாரு. பாரதிய ஜனதா கட்சியில இருந்தவர் அதுல இருந்து போய் தனியாக கட்சி தொடங்குறாரு. அந்த தொடங்கி உடனே அவருக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படுது. இங்க ஒதுக்கப்பட்டாலும் ஆந்திராவில் அந்த கேஸ் அடுப்பு சின்னத்திலையும் எரிகாற்று உடல் சின்னத்தில் தான் அங்கே நிற்கிறாரு. ஆந்திராவில் தேர்தல் நிற்கும். இதில் தான் சார் ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லிட்டு அது விவசாயி கரும்பு சின்னம் சொல்லி எல்லாருக்கும் உலக அறிந்த விஷயம். இப்படி இருக்கையில் தேர்தல் வரப்போகுது என்பது எல்லாருக்கும் அறிந்தது. இந்த சூழ்நிலையில கரெக்டாக போய் அந்த டேட்ல போய் ரினியூவல் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு சார்? ஒன்று, எங்களுக்கான அவகாசம் இருக்கு. அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் சின்னத்தை நம்ம கோரி பெறலாம் என்ற விதி இருக்கு, ஒன்று இருக்கு. 2வது ஒன்று, எந்த ஒரு அரசியல் கட்சி 1 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோ அந்த கட்சிக்கு தான் முன்னுரிமைன்னு இருக்கு. 2வது இருக்கு. அடுத்தது, ஒரு கட்சி 3 ஆண்டுகள் வரவு செலவு தணிக்கை செய்திருக்கணும்னு இருக்கு. 3 ஆண்டுகள் பொதுக்குழு கூட்டி இருக்கணும்னு தணிக்கை இருக்கு. அப்போ நாங்கள் 3 ஆண்டு இல்லை 7 ஆண்டுகளுக்கு மேல நாங்கள் 10 ஆண்டுகளா பொதுக்குழு கூட்டியிருக்கோம், 7.25 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம், 6 தேர்தலை சந்திச்சிருக்கோம். அப்போ இவ்வளவு முன்னுரிமைகள் எங்களுக்கு இருக்கின்ற போது என் மக்கள் அங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு வீடு இழந்து நிலம் இழந்து சொத்துக்களை இழந்து பரிதவிக்கின்ற பொழுது எங்களுடைய முழு கவனமும் நாம் தமிழ் கட்சியினுடைய முழு கவனமும் அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய கவனமும் அந்த தூத்துக்குடி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது ஒட்டுமொத்த கட்சியும் நாங்கள் சேர்ந்த. இது சின்ன கட்சி, சின்ன சின்ன தம்பிகள் உழைக்கும் மக்கள் இருக்கிற கட்சி. இந்த உழைக்கும் மக்கள் 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து அந்த காசுகள் நிதியை திரட்டி அந்த நிதியின் மூலமாக அந்த மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ட்டு போய் நாங்கள் அங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கும் போது தேர்தல் நமக்கு தான் அவகாசம் இருக்கேன்னு இருக்கிறோம். சார், நீங்க சொல்றது 100% கரெக்டுங்க. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான் சார். இவ்வளவு தம்பிகள் இருக்காங்க, எல்லாரோட நிதியை கரெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு சின்ன கட்சியா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த 11 ஆண்டுகளை மிகப்பெரிய ஒரு 7.36 விழுக்காடோட பெரிய ஓட்டு வங்கியோட வந்திருக்கீங்க. அப்படின் போது ஒரு சில தம்பிகளை மட்டும் வைத்து இந்த சின்னத்துக்கு தான், ஏன்னா ஒரு கட்சியின் போது சின்னம் எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது சின்னத்துக்காக தனியா ஒரு ஆளை அலாட்மெண்ட் பண்ணி இதை நம்ம கையகட்டம் உங்களோட உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு சில தம்பிகளை மட்டும் அங்கே வச்சிருக்காங்க இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான், படித்தவன் சூது செய்தால் போவான் ஐயோ என்று பாரதியார்
சொல்லியிருக்காரு. இந்த படித்தவன், இந்த ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்த படித்தவன் செய்த இந்த சூது இருக்குல்ல, அவன் ஐயோ என்று போவான் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை செய்வான் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. நாங்கள் ஆதாரத்தோடு இத்தனை ஆதாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு அந்த சின்னம் அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு எல்லா கட்சியும் வந்து சின்னம் கோரி விண்ணப்பிப்பாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் சின்னம் கோரி விண்ணப்பித்த பிறகு எல்லா மனுக்களையும் பரிசீலிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும். ஒருத்தர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு சின்னத்தை கொடுக்குறீங்கன்னா இதுல சூது நடந்திருக்கா இல்லையா? அது சொல்லுங்க. விஷயம் வந்து பெங்களூர்ல இதே மாதிரி கர்நாடகால 2016 நடந்திருக்குங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்காமையே அந்த பானை சின்னம் அலண்டாகும். அவரும் சில விஷயங்கள் போடுறாரு, நானும் இந்த சின்னத்தை கேட்கவே இல்லை, அதே மாதிரிதான் கிடைச்சிருக்கு. அந்த இன்டர்வியூ பார்க்கும் இந்த இன்டர்வியூ போறாங்க சேமா இருக்கும். வந்து திட்டமிட்டு அண்ணாமலை அவர்கள் தான் பண்ணாருன்னு சொல்லி நீங்க சொல்றது வந்து ஒரு வகையில வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலுமே கூட அவர் இந்த விஷயமாக வந்து தெளிவுபட எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு பதிவு வைக்கிறார். ஸோ நாங்க வந்து கண்டிப்பா விடலை, திரு அண்ணாமலை சார்ந்தவர்களே கேட்டுட்டு தான் இருக்கும். விவாதிக்கும் போது அவங்க சொன்ன ஒரே ஸ்ட்ராங்கான கருத்து, அவர் சின்னத்திற்கும் பிஜேபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதை நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும் அப்படின்றாங்க. அது ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி அவருடைய அந்த பணிக்காலம் முழுதும் குற்றச்சாடர்களோட தான் பயணிச்சிருப்பார். உண்மை. குற்றச்சாடர்களோட கிரிமினல்ஸோட தான் பழகியிருப்பார். அந்த கிரிமினல் மூளை தான் அவருக்கு இருக்கும். அந்த கிரிமினல் மூளை செஞ்சதுதான் இந்த வேலை. எப்படி ஹேண்டில் பண்றோம் மூளையா இருக்கலாம் இல்லைங்களா? கிரிமினல் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது இல்லை, கிரிமினலுக்கு நம்ம கிரிமினலாக எப்படி செயல்படணுன்றது இருக்கு. ஒரு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தவன் பொது உடைமைவாதியாக கம்யூனிஸ்டாக இருந்துட்டு அவன் வந்து ஒரு கிரிமினலாக மாறுறான்னா அவனை விட பெரிய கிரிமினல் யாருமே இருக்க முடியாதும்பாங்க. இது இவன் ஒரு ஐபிஎஸ் ஒரு கிரிமினலாக மாறுறான்னாக்கா அவன் உலகத்திலே சிறந்த கிரிமினலாக இருப்பான். அப்போ உலகத்தில் சிறந்த கிரிமினல் இன்னைக்கு அண்ணாமலை தான். அவன் செய்த வேலை தான் இது. தனிப்பட்ட கருத்து இல்லைங்க, இது தார்மீகமா பாருங்க. ஒரு சட்ட ரீதியாகவும் சரி தார்மீக ரீதியாகவும் சரி அனைத்து உரிமைகளும் எங்களுக்கு இருக்கு இந்த சின்னத்துல. இந்த சின்னம் பறிக்கப்பட்டது என்பது எதாச்சியா நடந்தது அல்ல, திட்டமிட்டு செயல்பட்ட ஒண்ணு. இதுக்கு சின்னத்தை பெற்றுக்கொண்ட அந்த ரெட்டியே சொல்றேன், நான் கேட்கவே இல்லை எனக்கு கொடுத்துருக்காங்கன்றான். அப்புறம் என்ன தெரியும் சொல்றீங்க? ஊடகங்கள்ல இருக்கு, செய்தி பாக்குறீங்களா? தேர்தல் ஆணையம் இப்படி செயல்பட வேண்டிய அவசியமே இல்லையே. கேட்காத முந்தைய ஒருத்தர் இந்த சின்னத்துக்கு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லையே. சொல்லுங்க நீங்க. அவன் கேட்கல, தேர்தல் ஆணையத்துக்கு அவன் ஏற்கனவே நின்னது எரிகாற்று உருளையில. அவன் வந்து இது வரைக்கும் வரவு செலவு தணிக்கையே வந்து கணக்கு தணிக்கையே அவன் சமர்ப்பிக்கல, செயற்குழு பொதுக்குழு கூட்டல, கட்சிக்கு அலுவலகமே போடல. அவன் கட்சிக்குன்ற ஒரு அலுவலகம் இல்ல, அவங்க வீட்டோட அட்ரஸா கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒண்ணும் அல்லாத வெறும் கடிதத்தால் மட்டும் வச்சிருக்க லெட்டர் பேடு கட்சிக்கு எங்க சின்னத்தை 6 முறை தேர்தலை சந்திக்கிறோம். 4 மாநிலங்களில் தேர்தலை சந்திச்சிருக்கோம். மும்பையில தேர்தலில் போட்டி போட்டிருக்கோம், உள்ளாட்சி தேர்தலில். இதுல மூணாறுல தேர்தல், கேரளாவில் மூணாறுல தேர்தலில் போட்டி போட்டிருக்கோம். புதுச்சேரியில் இவங்களுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து ஊடகங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கு 17.5% வாக்கு இருக்கு. தனிப்பெரும் கட்சியாக புதுச்சேரியில் அந்த நாம் தமிழர் கட்சி வருவதற்கும் அடுத்து 2024 நேரடியாக ஆட்சி அமைக்கிறதுக்கான இது இருக்குன்ட்டு இன்னைக்கு ஊடகங்கள் போட்டு கருத்து கணிப்பு போட்டிருக்கு. எலெக்ஷனுக்காக தங்களுக்கும் தங்கள் கட்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.